ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 20 நாட்கள் 20 டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு குரூப் 4க்கு வந்து நம்ம டெஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெஸ்ட்டு 17 ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து 3. இதற்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். 6th to 12th வந்து தமிழ் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அழகு 1லேருந்து 7 வரைக்கும் டெஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது ஃபுல் மாடல் டெஸ்ட்டு 3ல் இருக்கும். ஓகேங்களா, 15, 16, 17 எல்லாமே ஃபுல் மாடல் டெஸ்ட்டு தான். தென் வந்து நம்ம ஃபுல் மாடல் டெஸ்ட்டு 1க்கு வந்து நான் ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். இன்னொன்று ஃபுல் மாடல் டெஸ்ட்டு ஆன்சர் கீ 2வதுக்கு வந்து இன்னும் கொடுக்கல. ஓகேங்களா, நேற்று ஈவினிங் வந்து 7:30க்கு சென்ட் பண்ண வேண்டியது, அது சென்ட் பண்ண முடியல. சம் நெட்வொர்க் இஷ்யூ இருந்ததுனால நான் இவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், அப்லோட் ஆகலை வீடியோ. இன்றைக்கான டெஸ்ட்டு நான் 3 கொடுத்துட்டேன். இதுவும் டெஸ்ட்டு எழுதுறீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட்டு 2க்கும் 3க்கும் சேர்த்து இன்றைக்கி ஆன்சர் கீ வந்துடும். ஓகேங்களா, ஆஃப்டர்நூன் வந்து ஃபுல் மாடல் டெஸ்ட்டு 2க்கு ஆன்சர் கீயும், ஈவினிங் வந்து ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்கு 3க்கு ஆன்சர் கீயும் நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். தொடர்ந்து வந்து நீங்கள் டெஸ்ட்டு எழுதுங்க. இந்த வீடியோ ஃபினிஷ் ஆகிற ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா, டெலகிராமில் ஷேர் பண்ணிவிடுவேன். புதுசாக பார்க்குறவங்க டெலகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் தான் எல்லா பிடிஎஃப்பும் இருக்குது. பின் பண்ணி வச்சுருக்க மெசேஜ்லாம் செக் பண்ணுங்கள். அதில் என்னென்ன டேட்டுக்கு என்னென்ன டெஸ்ட்டு, தென் வந்து போர்ஷன் எல்லாமே அதில் இருக்கும். அதில் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இது குரூப் 4க்கு மட்டும் இல்லை, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 80 to 90 டேஸ்க்குள்ளே நமக்கு செப்டம்பரில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 குரூப் 2A இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து சேம் போர்ஷன் தான். ஓகேங்களா, சேம் சிலபஸ் தான். இந்த 20 டெஸ்ட்டு நீங்கள் குரூப் 2 2Aக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு டெஸ்ட்டாக படிச்சுட்டு எழுதுங்க. இன்னும் 1 வீக் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு சாட்டர்டே வந்து நாம் என்ன பண்ண போகிறோன்னா ஒரிஜினல் எக்ஸாம் எழுத போகிறோம். எவ்வளோ இந்த 1 வீக் உங்களால் முடியுமோ அவ்வளோ டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். OMR சீட் யூஸ் பண்ணுங்கள். எப்பயும் சொல்கிற மாதிரி தான், தப்பு பண்ணுற கொஷின் எல்லாமே நோட் பண்ணி வச்சு லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணுங்கள். நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதுங்க. எவ்வளோ மார்க் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா நமக்கு 1 வீக் தான் இருக்குது. இந்த 1 வீக்கில் நீங்கள் கவலைப்பட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதனால் படித்த வரைக்கும் ஓகேங்களா, நீங்கள் 50% படிச்சிருந்தாலும் சரி, 75% படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் 100% படிச்சிருந்தாலும் சரி, எது வந்தாலும் நம்ம மேனேஜ் பண்ணுற அளவுக்கு மனதைரியத்தை வச்சுக்கோங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க. அப்படி வருமோ இப்படி வருமோ, போஸ்டிங் வேறு கம்மியாச்சே, நமக்கு வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிலாம் வந்து எதுவுமே திங்க் பண்ணாதீங்க. உங்களோட கடமையை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் வந்து கரெக்டான டைமில் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, தென் வந்து இந்த கொஷின் பேப்பர் ஷேர் பண்ணிடுறேன் டெலகிராமில். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிக்கங்க. இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து டெலகிராமில் ஷேர் பண்ண உடனே இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். அந்த வீடியோ கீழே இருக்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டெலகிராமில் எந்த இடத்துல இருக்கோ அங்கே போய்டும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிக்கலாம். இன்றைக்கி வந்துரும்ப்பா 2 and 3க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. ஓகேங்களா, உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.